ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்க எக்ஸசைஸ் 2.1 இருக்க செகண்ட் ப்ராப்ளம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதோட மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னா இது வந்து ஒரு பேரலோகிராம். பேரலோகிராம்னு என்ன சொன்னோம்? ஒரு இணைகரம். ஒரு இணைகரத்தோட ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேஸ், அதாவது அடிப்பக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பின்னு எப்பவுமே டினோட் பண்ணுவோம். அந்த பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் இப்போ சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஹைட்டு. இப்போ ஹைட்டுங்கிறத ஹச்சுன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஏரியாங்கிறது பரப்பளவு. இப்போ பரப்பளவு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு ஹெச் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து நம்ம பண்ண போகிறது. இப்போது பி இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா 18ன்னு போட போகிறோம். ஹச் இருக்கிற இடத்துல 5ன்னு போட போகிறோம். இது ரெண்டு பேருக்கு நம்மளா என்ன வரும்? 18 5 8 5 40, மிச்சம் இங்கே ஒரு 4 போட்டணும். ஓரஞ்சு 5, 5ஓட 4 கூட்டினா 9. அப்போ வந்து 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் வந்து மொதல் கேள்விக்கு ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி வந்து கொடுத்துட்டாங்க, பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹச் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் ஏரியா ஏ வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 56 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மீட்டர் இல்லை மீட்டர் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். இப்போ இது நம்ம எப்பயும் போல தான் ஏரியா ஃபார்முலா போட போகிறோம். ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏரியா இருக்கிற இடத்துல 56, பி இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 8. ஹச் நம்மளுக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கிறோம். இப்போது இந்த 8 வந்து நம்மளுக்கு ஹச் தான் தேவை. ஸோ 8 வந்து நான் அந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். இப்போது பி 8 அண்டு ஹச் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 56 டிவைடட் பை 8ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஹச்னு வந்துடும். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வகுத்து பார்க்கலாம். 56ஐயும் 8ஐயும் இப்படி நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இது உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ 8வது டேபிள் சொல்லி பார்க்கணும். 1 8 5 8 40, 6 8 48, 7 8 56. அப்போ இங்கே வந்து கீழே 1 போடணும், மேலே 7 போடணும். இப்போது நம்மளுக்கு என்ன வருது? ஹச் ஈக்குவல் டு 7/1 வருது. கீழே 1 இருந்தால் நம்ம அதை கனெக்ட் பண்ண தேவையில்ல. அதனால் நம்மளுக்கு ஆன்சர் 7. அப்போது இந்த கேள்வியில் ஹச்சோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 7ன்னு வருது. இப்போ இங்கே என்ன வந்துச்சு? ஏரியாங்கிறது 90, ஆனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டோம். இங்கே வெறும் 7 மீட்டர் தான் போடணும். ஏன்னா இது நம்மளுக்கு கண்டுபிடிச்சது வெறும் ஹைட்டு மட்டும்தான், ஏரியா வந்து கண்டுபிடிக்கலை. சரி, இப்போ மூணாவது கணக்கு பார்ப்போம். மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் அப்படிங்கிறது கொடுக்கல நம்மளுக்கு, ஆனால் ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 17 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுவே ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 221 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லை, மில்லிமீட்டர் ஸ்கொயர் இப்படி எழுத பிடிக்கல அப்படின்னா 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர். இது தமிழில் பார்த்தோம்னா சதுர மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது இதில் நம்மளுக்கு அதே தான் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹச். இப்போ ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 221. பி வந்து நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பி எழுதிக்குவோம். ஹச் இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா 17ன்னு போடணும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது? பி. அப்போது இந்த 17, அதாவது 17 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா பிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 221 வகுத்தல் 7, அதாவது டிவைடட் பை 7. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், 221 வகுத்தல் 7. இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்போ இதை வகுத்து பார்க்குறோம். 221 7 3 21, மிச்சம் 1. இங்கே என்ன வருது? 11. ஓ, இங்கே 17 இருக்குது. ஓகே, நான் வெறும் 7 போட்டேன். இங்கே 17 இருக்குது. ஸோ 17 என்னது? 17 வந்து 221 வரணும். முதல்ல என்ன பண்ண போகிறேன்? 221 17, ஒரு 17 17, மிச்சம் என்ன வரும்? 5 வரும், 51. 3 17 51. அப்போ என்ன வந்துன்னா 0ன்னு வந்துடும். அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 13. அப்போது பி என்னது அப்படின்னா 13 மில்லிமீட்டர் மட்டும்தான் எழுதணும். நம்ம என்ன எழுதக்கூடாது அப்படின்னா
மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, ஏன்னா இதில் நம்ம கண்டுபிடிச்சது வெறும் பேஸ். ஓகேவா, பேஸ்னால் அடிப்பக்கம் மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த 3 கேள்வியும் சால்வ் பண்ணுறதுக்கான வழி.